சமீப காலமா பால், சர்க்கரை கலந்த தேநீருக்கு மாற்றா பலரும் இயற்கை பானங்கள அதிகமா விரும்புறாங்க. அதுல செம்பருத்தி டீ, சாமந்தி டீ போன்றவை ரொம்ப பிரபலமா இருக்கு. அந்த வரிசையில மிக மிக அதிக நன்மைகளை குடுக்குற ஒரு டீ இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நம்ம தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு இடங்கள்ல ரொம்பவே எளிதா கிடைக்கக்கூடிய ஒரு பூ வகைக்கு தாங்க இது. அதுதான் சங்குப்பூ. இதனுடைய வேர்கள், பூக்கள், விதை அப்படின்னு எல்லாமே சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. துவர்ப்பு சுவை கொண்ட இந்த பூ என்ன மாதிரியான நன்மைகளை கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த சங்குப்பூ டீயை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குது. இந்த பூவானது அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் உற்பத்தியை நம்மளுடைய மூளையில அதிகரிக்குது. இதனால நரம்புகளுக்கு இடையில தகவல்களை பரிமாற உதவும் முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறதுனால நினைவாற்றல் குறைபாட்டை தடுத்து நம்மளுடைய கற்றல் திறனை மேம்படுத்த உதவி செய்யுதுங்க. அடுத்ததா சர்க்கரை நோயாளிகளுக்கு நீரிழிவு மேலாண்மை. இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்கள், குவர்செட்டின் போன்றவை உடல்ல சர்க்கரை உறிஞ்சப்படுவதை தாமதப்படுத்தப்படுதுங்க. இதனால திடீர்னு சர்க்கரை அளவு உயர்வது தடுக்கப்படுது. இதனால சர்க்கரை நோயாளிகள் தாராளமா இந்த சங்குப்பூட்டியை குடிக்கலாம். அடுத்ததான் சரும பராமரிப்புக்கு. சங்குப்பூவில் இருக்கக்கூடிய டெட்டினாய்ட்கள் சருமத்தில் கொலாஜின் உற்பத்தியை தூண்டுது. அது மட்டும் இல்லை, இதில் இருக்கக்கூடிய பயோடின் நம்மளுடைய தலைமுடி மயிர்கால்களுக்கு ஊட்டம் அளிக்கிறதுனால தோல் சுருக்கங்கள் தடுக்கப்படுதுங்க. முடி உதிர்வும் குறைந்து அடர்த்தியான முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குதுங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமானது மன அழுத்தம். சிறந்த அடாப்டோஜென் ஆக செயல்படுற சங்குப்பூ அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளோட இருக்கிறதுனால தேவையற்ற வீக்கத்தை குறைக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஒற்றை தலைவலி, அடிக்கடி பதற்றம் இருக்கிறவங்க இந்த சங்குப்பூட்டியை தாராளமாக எடுத்துட்டு வரலாம். இதன் மூலமா அந்த மாதிரி விஷயங்கள் தடுக்கப்படுது. கல்லீரல் பாதுகாப்பு. இந்த சங்குப்பூட்டியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் பாதுகாப்பை உறுதி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த சங்குப்பூ உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு தங்குதை தவிர்க்க உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து பசியை கட்டுப்படுத்தவும் உதவும் அப்படிங்கிறதுனால எடை இழப்புக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சங்குப்பூட்டியை தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். இத்தனை நன்மைகள் இருக்கிற இந்த சங்குப்பூட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கொதிக்க வச்ச வெந்நீரை அடுப்புலேருந்து இறக்கிய பிறகு சங்குப்பூக்களை நல்லா கழுவிட்டு அதில் போட்டு 3லிருந்து 5 நிமிடங்கள் மூடி வைத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். நம்ம சுவைக்கு ஏற்ற மாதிரி தேன், இஞ்சி, ஏலக்காய் போன்றவற்றை அவங்கவுங்க ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி அதில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இதமான சூட்டில் அடர் நேல் நிறத்தில் அது இருக்கும் பொழுது அதை நம்ம குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த டீயை நம்ம குடிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.